இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் வயலில் பாசி அதிக அளவு படர்வதால் பயிர்களின் வளர்ச்சி குறைகிறது. இதை கட்டுப்படுத்த 2 கிலோ காப்பர் சல்பேட்டை மணலுடன் கலந்து இடவும். தக்காளி செடியில் பூ உதிர்தலை தடுக்கவும், அதிகப்படியான காய் பிடிக்கவும் 0.5% ஜிங்க் சல்பேட் 10 நாட்களுக்கு ஒரு முறை, நட்ட 40 நாட்களுக்கு பிறகு தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் எள் பயிரில் குருத்து இலைப்பணிக்கும் புழுவின் தாக்கம் தென்பட்டால் அதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்பரில் 50 WP 1000 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். உழவர்கள் தங்களுடைய கிடேரிகளுக்கு தினமும் 25 முதல் 50 கிராம் அளவு தாது உப்பு கலவை அளிப்பதன் மூலம் அதன் இனப்பெருக்க திறனை அதிகரிக்கலாம். வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சினை தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் லவங்கம் பட்டை. நறுமண பயிர்களில் ஒன்றான லவங்கம் நல்ல வடிகால் வசதியுடைய மணல் கலந்த நிலத்தில் சாகுபடிக்கு ஏற்றது. ஏற்காடு 1, நித்யஸ்ரீ, சுகந்தினி ஆகிய ரகங்கள் லவங்கம் சாகுபடிக்கு சிறந்ததாகும். லவங்கம் சாகுபடிக்கு விதைகள், வேர்விட்ட தண்டு குச்சிகள் மற்றும் பதியன்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யலாம். நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி 50 சென்டிமீட்டர் நீளம், அகலம் மற்றும் ஆழமுள்ள குழிகளை 3 மீட்டர் இடைவெளியில் தோண்ட வேண்டும். 1 வருட வயதுள்ள நாற்றுக்களை நடவிற்கு பயன்படுத்தலாம். மரம் ஒன்றிற்கு முதல் வருடத்தில் 20 கிராம் தழைச்சத்து, 18 கிராம் மணிச்சத்து மற்றும் 25 கிராம் சாம்பல் சத்து உரங்களை இட வேண்டும். கோடை காலங்களில் தேவை ஏற்படும் போது நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். நடவு செய்த 4 முதல் 5 வருடத்திற்கு பின் அறுவடை செய்யலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். நெல் விதை நேர்த்தி. பூஞ்சான விதை நேர்த்தி. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டசிம் அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் 10 கிராம் என்ற அளவில் ஒரு கோணிப்பையில் கலந்து 24 மணி நேரம் கழித்து விதைக்கலாம். அல்லது கார்பன்டசிம் 2 கிராம் அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் 10 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து அதில் 1 கிலோ விதையினை 10 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்பு நீரினை வடித்துவிட்டு விதைகளை கோணிப்பையில் நிரப்பி இருட்டான இடத்தில் 24 மணி நேரம் வைத்து முளைத்த பின்பு விதைக்கலாம். இது உலர் விதை நேர்த்தியினை விட சிறந்தது. உயிர் உர விதை நேர்த்தி. 1 ஹெக்டருக்கு அசோஸ்பைரில்லம் 600 கிராம் 3 பாக்கெட் மற்றும் பாஸ்போபாக்டீரியா 600 கிராம் 3 பாக்கெட் ஆகியவற்றை அல்லது அசோபாஸ் 1200 கிராம் உயிர் உரங்களை போதுமான அளவு நீரில் கலந்து பூஞ்சான கொல்லி கலந்த விதையுடன் விதைப்பதற்கு முன் கலந்து பின்பு நிழலில் உலர்த்தி விதைக்கவும். மக்காச்சோளம். முறை 1. விதை முலாம் பூசுதல். 1 கிலோ மக்காச்சோளம் விதையுடன் இமிடாக்ளோபிரிட் 10 மில்லி உடன் 20 மில்லி தண்ணீர் மற்றும்
1/2 கிராம் பசை கலந்து நிழலில் உலர்த்த வேண்டும். இதனால் குருத்து பூச்சியினை கட்டுப்படுத்தலாம். ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம், 100 மில்லி தண்ணீர், 20 மில்லி திரவ அசோஸ்பைரில்லம், திரவ பாஸ்போபாக்டீரியா 20 மில்லி கலந்து 1 கிலோ விதையில் கலக்கவும். பின்பு நிழலில் உலர்த்தவும். கம்பு. தேன் ஒழுகல் நோய் தாக்கிய விதைகளை நீக்குதல். 10 லிட்டர் தண்ணீரில் 1 கிலோ உப்பினை கரைத்து அந்நீரில் 1 ஹெக்டருக்கு தேவையான கம்பு விதையினை கொட்டி பின்பு மிதக்கின்ற விதைகளை நீக்கிவிட வேண்டும். அவ்வாறு நோய் தாக்கிய விதைகளை நீக்கிய பின்பு நல்ல நீரில் 2 முதல் 3 முறை கழுவி எடுக்க வேண்டும். ஒரு ஹெக்டேருக்கு அசோஸ்பைரில்லம் 600 கிராம் 3 பாக்கெட் மற்றும் பாஸ்போபாக்டீரியா 600 கிராம் 3 பாக்கெட் அல்லது அசோபாஸ் 1200 கிராம் 6 பாக்கெட்டுடன் கம்பு விதையினை விதை நேர்த்தி செய்து பின்பு நிழலில் 15 நிமிடம் உலர்த்தி விதைக்கவும். பயிறு வகை பயிர்கள். உளுந்து. உளுந்து விதையினை விதைப்பதற்கு 24 மணி நேரம் முன்பு கார்பன்டசிம் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு அல்லது ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் 1 கிலோ விதைக்கு அல்லது சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு கலந்து விதைக்கவும். அதனுடன் 3 பாக்கெட் 600 கிராம் ரைசோபியம் மற்றும் 3 பாக்கெட் 600 கிராம் பாஸ்போபாக்டீரியாவுடன் அரிசி கஞ்சி 1 லிட்டர் கலந்து பின்பு நிழலில் உலர்த்தி 15 நிமிடம் கழித்து விதைக்கவும். இதனால் விதையில் உள்ள பூஞ்சானங்களிலிருந்தும் வேர் அழுகல் மற்றும் நாற்றுக்களில் ஏற்படும் நோய்களில் இருந்து பாதுகாக்கவும். உயிர்கொல்லி பூஞ்சானங்களுடன் உயிர் உரங்கள் கலப்பதால் எந்த கெடுதலும் கிடையாது. ஆனால் ரசாயன பூஞ்சான கொல்லிகளுடன் உயிர் உரங்கள் கலத்தல் கூடாது. பூஞ்சான கொல்லி விதை நேர்த்திக்கும் உயிர் உர விதை நேர்த்திக்கும் குறைந்தபட்சம் 24 மணி நேரம் இடைவெளி இருத்தல் அவசியம். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும்,
அவரைக்காய் 1 கிலோ 55 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 300 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 240 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெற்றது.